வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 37 அதனுடைய 5வது வசனம், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால், நீங்கள் எதிர்பார்த்தது நம்பினது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, சில ஜப குறைவுகள், சில விசுவாச குறைவுகள், சில அவிசுவாச எண்ணங்கள், ஆண்டவரை தேடுகிறது குறைவு, இன்னும் சொல்ல போனா வேத வசனத்தை வாசிப்பது குறைவு. இப்படி ஆண்டவருடைய காரியங்கள்ல அநேக குறைவுகள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதிர்பார்த்தது நமக்கு நடக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, நம்முடைய ஜெப தூபத்தை அதிகரிக்கும் பொழுது, ஆண்டவரை தேடுகிறதை அதிகரிக்கும் பொழுது, இந்த வேத வசனத்தின் மேல் அதிக நம்பிக்கையா இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை தேடாதபடி மனுஷனை நாடி ஓடுகிறோம், மனுஷனுக்கு பின்னாக நாம் அலைகிறோம். இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, இந்த மனுஷனை நம்பினா என் காரியத்தை வாய்க்காதா என்று சொல்லி நம்முடைய நாட்களை நாம் கடத்தி கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றை விட்டுவிட்டு ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, அவரையே நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்ததை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நம்பினதை அவர் உங்களுக்கு தருவார். உங்க காரியம் எதுவானாலும் அவரே அதை வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்றையிலிருந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், ஆண்டவர் மேல் விசுவாசமாயிருங்கள், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, எதிர்பார்த்தது கிடைக்கட்டும் ஆண்டவரே, நம்பினது வாய்க்கட்டும் ஆண்டவரே. உடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.